ஹாய். நான் ட்ரேடராக வர்றதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வேலை செஞ்சேன். அதில் வந்து ஒரு 15 வருஷம் வந்து நான் ஜப்பானீஸ் கூட தான் ஒர்க் பண்ணது. நான் இப்போ ஜப்பானில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப என்னுடைய பக்கத்து டேபிளில் வந்துட்டு என்னுடைய கொலீக்ஸ் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாச்சுன்னா, தன்னுடைய மொபைலில் டேபிளில் வச்சுருப்பார். அதுக்கு மேலே ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுருப்பார். திடீர்னு ஒயிட் பேப்பரை தூக்குவார், எடுத்து பார்த்துட்டு அப்படின்னுவார். அப்புறம் சில டைம் என்ன பண்ணுவார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் தூக்கி பார்த்துட்டு. இது ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தார். நான் ஒரு நாள் கேட்டேன், இது என்ன தான் பண்ணுறீங்க, என்ன தான் மொபைலில் பார்த்துட்ருக்கீங்க, தூக்குறீங்க, ஒரு சில நாள் வந்து ஹான்றீங்க, ஒரு சில நாள் வந்து ஒரு மாதிரி சேட் ஆகிடுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை தாமஸ், இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவர் அப்படின்றப்ப நான் அப்படி காட்டுவேன், ஒன்றும் அப்புறம் சில டைம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அப்போ இப்படின்னுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி, நம்மளும் வந்து ட்ரேடிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக ட்ரேடிங் பண்ணணும் இல்லை, ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஏன் பேசிக்கலாக நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ன்றதால இந்த வேவு சார்ட் இதை அனலைஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் அது. ஸோ அதனால் வந்துட்டு சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா, அந்த ப்ரைஸ் சார்ட்டை பார்த்தா இது மேலே அப்படி ஏறும் இறங்கும், இப்படி ஏறும். என்னடா நம்ம எலக்ட்ரிக்கலில் இருக்கிற வேவ் ஃபார்ம் மாரி அப்படி மேலே ஏறுது கீழே இறங்குது, மேலே ஏறுது கீழே இறங்குதுன்னு. சரி என்ன தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் யூடியூப்பில் போய் பார்த்தா, புல்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, பியர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு. யாரா புல்ஸுனால் வந்து வாங்குவானு போல இருக்குது, பியர்ஸ்னால் விற்பானு போல இருக்குது, ஒரு 2 குரூப் இருக்குது போல இருக்குது, ஒரு குரூப்பும் இன்னொரு குரூப்பும் போட்டி போட்டுட்ருக்கு போல இருக்குது இப்படிலாம் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, 2 குரூப்னால ஒருத்தன் தான் அது, ஒரே குரூப்பு தான் வாங்கிட்டு இருக்குது, விற்றுட்டே இருக்குது, விற்கிறது ஒருத்தன் வாங்குறது ஒருத்தன்லாம் கிடையாது அப்படின்ற புரிஞ்சுது. அப்புறமா தான் இதெல்லாம் எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, நான் காமா ஸ்கால்பிங்கை பற்றி தெரிஞ்ச பின்னாடி தான் எனக்கு வந்து இது வந்து புரிஞ்சுது. அதுக்கப்புறம் காமா ஸ்கால்பிங் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஸ்டடி பண்ண பின்னாடி தான் ஏன்டா ப்ரைஸ் ஏறுது, வேண்டாம் ப்ரைஸ் இறங்குது அப்படின்றதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காமா ஸ்கால்பிங் வந்து நம்ம ரீட்டைலர்ஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் மட்டும்தான் பண்ணுறவங்க, பெரிய மார்க்கெட் மேக்கர்ஸ் இந்தமாரி அவங்க மட்டும்தான் பண்ணுறது. நம்மளாலாம் பண்ண முடியாது, அதுக்குரிய ரிசோர்ஸும் நம்மளுக்கு கிடையாது. இதை காமா ஸ்கால்பிங்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய நீங்கள் மார்க்கெட்டே ஒரு 90% புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம், இந்த மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸை. ஸோ அந்த காமா ஸ்கால்பிங்கை பற்றி இந்த வாரம் நான் ஒரு வீடியோ வந்து போட போகிறேன், அந்த சனிக்கிழமை. அந்த வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள். அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸை வந்து நான் போட்டிருக்கிறேன். மறக்காதீங்க, காமா ஸ்கால்பிங் சனிக்கிழமை பார்ப்போம்.